வணக்கம். நான் நன்னிலம் ஜிபிஜிஎம் ஃபர்னிச்சர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். இப்போ அந்த கதையை தொடருவோம். மன்னர் என்ன பண்ணுறாரு, மறுநாள் அரசவை கூட்டுறாரு. இன்றைக்கி இந்த திருக்குறளை பற்றி வாதிடலான்னு சொல்லியிருந்ததுனால கூட்டுறாரு. அமைச்சரவையில் எல்லாம் கூட்டி கேட்குறாரு, யார் யார் வந்திருக்காங்க. தனியார் பள்ளி ஆசிரியர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, மற்றும் சிலர் பொதுமக்கள்லேயும் படித்த சான்றோர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, இதை கேட்குறதுக்காக வந்திருக்காங்க. சரி, எல்லோரையும் சபைக்கு வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான இருக்கைகளை கொடுங்க அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லோரையும் வர சொல்கிறாங்க, இருக்கையெல்லாம் கொடுக்குறாங்க. மன்னர் உடனே எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் யார் யார் எந்தெந்த கேள்வி வேணாலும் கேளுங்க. உங்களில் அந்த கேள்விக்கான ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்களே அதுக்கான பதிலையும் கொடுங்க. தெரியாதவங்க அல்லது அதுக்கு பதில் கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் மட்டும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான் அப்படின்றாரு. முதல்ல ஒருத்தர் எந்திரிச்சு, இப்போ நம்ம தமிழ் பாடநூல்ல திருக்குறள் இருக்குது. அதில் நமக்கு தேவைப்படுற முக்கியமான நல்ல குறள்கள், அர்த்தமுள்ள குறள்கள் எல்லாத்தையுமே நாம் கொடுத்துக்கிட்டு தான் வரோம். அது மட்டும் தெரிஞ்சாலே ஓரளவு போதும். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதான்ற மாதிரி அது மட்டும் தெரிஞ்சாலே போதும். அப்படி தான் ஏன்னா எல்லாத்தையும் கொடுக்க முடியாதுன்றனால அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஏன் நீங்கள் இதை பிரித்து தனியாக கொடுக்கணுன்றீங்க? உங்களுக்கு தான் பிரிவினைனா பிடிக்காது அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. உடனே மன்னர், ஆமாம், எனக்கு பிரிவினைனா பிடிக்காது. எனக்கு மனுஷன்ட்ட 5 விஷயம் கண்டிப்பாக பிடிக்காது. அது ஏன்னா மனிதனாக வாழணுன்னா நம்ம அந்த 5ஐயும் ஒதுக்கணும்னா நிச்சயம் நல்லா வாழலாம். பிரிவினை, போராட்டம், வன்முறை, போர், தீவிரவாதம். மன்னனுக்கு அழகு போர் புரிகிறது தான், ஆனால் அதுவே வேண்டான்ற. அதுக்காக போர் வீரர்களோ அல்லது இரகசிய படைகளோ அல்லது அணு ஆயுதங்களோ, அதாவது முக்கியமான ஆயுதங்கள், தொழில்நுட்ப ஆயுதங்கள் எதுவுமே வேணாம்லாம் சொல்ல. அதெல்லாம் நான் வேணும். அதுக்கான தேவைகள் வரும்பொழுது நான் சொல்கிறேன், அதுக்கு மட்டும் அதை பயன்படுத்தினா போதும். ஆனால் மனித இனத்தையும் மனிதனையும் அழிக்கிறதுக்கு அதை பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா இந்த பூமியில் இருக்கிற எல்லா உயிருக்கும் காப்பாளன் மனித இனம், மனிதன்தான். மனிதன் நினச்சா எல்லா உயிரையும் கொல்லலாம், எல்லா உயிரையும் வாழ வைக்கலாம். அப்படியாப்பட்ட ஆற்றல் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம எல்லா உயிரையும் காக்கணுமே தவிர நம்மளையும் கொண்டுட்டு எல்லா உயிரையும் அழிக்கணுன்றது ரொம்ப தவறான செயல். அதனால் அது வேண்டாம். அதுக்காக வீரர் இருக்கக்கூடாது, போர் வீரர்கள் இருக்கக்கூடாதுலாம் சொல்ல, எல்லாருமே இருக்கணும். அதுக்கான தேவைகள் நான் பிறகு சொல்கிறேன். இப்போ பிரிவினைன்றது எண்ணம். அதாவது இந்த 5 எண்ணமும் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருப்பேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரிவினைன்ற எண்ணம் இருக்கக்கூடாது, போராடணுன்ற எண்ணம் இருக்கக்கூடாது, வன்முறைன்ற எண்ணம் இருக்கக்கூடாது, போர் புரியணுன்ற எண்ணம் இருக்கக்கூடாது, தீவிரவாதம் பண்ணணுன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. இது கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ பிரிவினை என்ற எண்ணம், இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுங்க, அது அம்மா விட்டு பிரிஞ்சே வர்றது தப்பு இல்லை. இது பிரிவு. இந்த பிரிவு பிரிவினை கிடையாது. ஏன்னு கேட்டால் அந்த அம்மாவும் குழந்தையும் பிரியணும்னு ஒரு செகண்டு கூட நினைக்க மாட்டாங்க. அப்போ எண்ணம் அவங்கள்ட்ட இல்லை. இப்போ நம்ம நாட்டிலேயே பாருங்கள், நம்ம எல்லாமே வெளிநாட்டுக்கு நம்ம குழந்தைங்களையும் அல்லது நமக்கு இப்போ பண தேவைக்காக அனுப்பியிருக்கோம். இப்போ அவங்க நம்ம நாட்டை விட்டு பிரிஞ்சு தான் போயிருக்கிறாங்க. ஆனால் அவங்க பிரிவினையாக போல, நம்ம நாட்டின் வளர்ச்சிக்காக பிரிஞ்சிருக்கிறாங்க. பிரிவினைன்றது நிரந்தரமாக பிரியுது. அதாவது அந்த எண்ணன்றது வரக்கூடாது. எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மன்னராகிய நான், இப்போ நீங்கள் எந்திரிச்சு கேள்வி கேட்குறீங்க, உங்களை என்ன வேணாலும் நான் செய்யலாம். அப்படியாப்பட்ட எண்ணம் இப்போ உங்களை இந்த நாடை விட்டு நான் கடத்தணுன்ற எண்ணம், அந்த பிரிவினை எண்ணம் வந்துச்சுனாலே அது தப்பு. நீங்கள் என்ன தவறு செஞ்சீங்க, அதுக்கான தண்டனை என்னன்னு அலசி ஆராய்ஞ்சு அதுக்கு கொடுக்கறது தான் முறை. அதேமாதிரி ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய பிரிஞ்சு எவ்வளோ தூரம் வேணாலும், குழந்தை படிப்புக்காகவோ அல்லது சம்பாதிக்கிறதுக்காகவோ பிரிஞ்சு எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம். ஒரு குழந்தை ஒரு அம்மாவை
சரி தன்னுடைய நலனுக்காக தான் அம்மா பிரிகிறாங்க அப்படின்னு பிரிஞ்சிருக்கிறதுன்றது வேறு. ஆனால் அவங்களுக்கு 2 பேருக்குள்ள ஒரு எண்ணம் வந்து ஒற்றுமையாக தான் இருக்கும். அதுதான் அந்த பிரிகின்ற எண்ணன்றது வரவே கூடாது. எவ்வளவு தூரம் போகிறோன்றது முக்கியம் இல்லை, எண்ணம் வரக்கூடாது. அதுதான் முக்கியம். பிரிவினைன்றது ஒரு எண்ணம். சரி, ஓகே. அதனால் வந்து நீங்கள் வந்து திருக்குறளை வந்து தமிழ்லேருந்து பிரிக்க தான் சொல்லியிருக்கணும் தவிர பிரிவினை எண்ணத்தினால சொல்லலை. ஏன்னா தமிழில் தான் இருக்குது திருக்குறள். அவருக்கு தெரிஞ்ச மொழியில் தான் அவர் எழுதியிருக்கிறார். நான் வந்து எல்லா மொழிக்கும் எல்லா மனிதர்களுக்கும் தேவைன்னு சொல்கிறதுனால தான் இதை நான் கொடுக்க சொல்கிறேன். இதை நம்ம கொடுத்தே ஆகணும். இப்போ ஏன்னு கேட்டால் வயசானவங்க பெரியவங்க உட்காந்து படித்து அதுக்குள்ள அறிவை சின்ன குழந்தைங்கள்ட்ட சொல்கிறத விட சின்ன குழந்தையிலேயே அது தன்னுடைய அறிவை பலப்படுத்திக்கிச்சுன்னா அது தன்னை பற்றி நன்கு சிந்திக்கும். அதாவது ஒரு மனிதனுக்கு 7 பருவநிலைன்னு சொல்லுவாங்க. அதை ஏன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பருவநிலையுமே வந்து பெண்களை வச்சு தான் சொல்லுவோம். ஒரு நாடுன்னு இருக்குன்னா இப்போ நம்ம நாட்டை வந்து ஒரு பெண்ணாக தான் மதிப்போம். அப்போ பெண்களுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம். அப்படி இருக்கிறப்ப பெண்களை வச்சு தான் 7 பருவமும் பிரிப்பாங்க. அது என்னென்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதை நான் சொல்லணும்னு தேவையில்ல. இருந்தாலும் உங்களுக்காக ஒரு நட சொல்கிறேன். பேதை பருவம், பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம், பெண், இப்படி 7 பருவம். ஸோ 7 வகையாக தான் பெண்களின் பருவநிலையை பிரிச்சிருக்கிறாங்க. பெண்கள் மட்டும் இல்லை, மனித இனத்துக்கே அதுதான் 7 பருவம்தான். இந்த ஒவ்வொரு பருவத்துக்கும் எத்தனை வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 19 வருஷம். ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி 133 வருஷம் சராசரி. இதில் எந்த மாற்றமும் இல்லை. இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. கண்டுபிடிச்சி விரைவில் சொல்லிடுவாங்க. ஆனால் 133 வருஷன்றது தான் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம். ஒரு மனிதனோட சராசரி உயரம் 7 அடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இதுவும் உண்மை. இதையும் ஆராய்ச்சி பண்ணி கண்டிப்பாக சொல்லுவாங்க. சரி, இப்போ நான் சொல்லிட்டேன் தமிழை ஏன் பிரிவினை பண்ணல, பிரித்து தனியாக குரலாக கொடுக்கணுன்ட்டேன். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்னீங்க. இப்போ ஒரு பானை சோறுன்றது அந்த திருக்குறளோட மொத்த 133 அதிகாரம் 1330 குறளும் தான். அதிலிருந்து ஒன்றா எடுத்து ஒவ்வொருத்தனுக்கு கொடுக்கறத விட ஒவ்வொருத்தனும் அந்த ஒரு பானை சோறை தன்னுடைய மூளைக்குள்ளே ஏற்றணும். ஏன்னா அது ரொம்ப கம்மி. நம்மளுடைய மூளை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. எவ்வளவு ஸ்டோரேஜ் வேணாலும் பண்ணலாம். ஆனால் அதை இளமையில் பண்ணினா தான் உண்டு. முதுமையில் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு தான் இருக்கும். அதான் நான் அப்பயே சொல்லிட்டேனே, படிக்கிற பிள்ளை எங்கே இருந்தாலும் படிக்கும், திறமையானவங்க எங்கே இருந்தாலும் பழச்சிப்பாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணுன்னா அதை வந்து இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் கண்டிப்பாக கொடுக்க முடியும். அதனால் இது தனி பாடமாக கொடுக்கறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட். அதாவது கரெக்டு. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. வேறு யாராவது டவுட் இருந்தால். வணக்கம்.